உடனே ஓடி போற. நில்லு நான் நிக்கிறேன், உட்காரு நான் உட்கார்றேன், படு நான் படுக்கிறேன். உனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வேணாமா? அதுக்காக அவர் போய் அப்கோர்ஸ் அவனை எதிர்த்து சண்டை போட சொல்லல. பணிவு மரியாதை இதெல்லாம் பொண்ணோட பலமா இருக்கணும், பலகீனமா இருக்க கூடாது. நான் என்ன பண்ணுவேன் பொன்மணி? அடங்கி போறது என்னோட சுபாவம். அப்படியே வளர்ந்துட்டேன், பழகிட்டேன். அதான் அவன் அட்வான்டேஜா எடுத்துக்கிறான். உன்னை டார்ச்சர் பண்ணியே அவன் காரியத்தை சாதிச்சுக்கிறான். சில நேரத்துல வெறுத்து போயிடுது கவிதா. அவனுக்கு என்ன வேணும்? அந்த சிஇஓ போஸ்ட் தானே வேணும். வேண்டாம் பொன்மணி, அந்த தப்பு மட்டும் பண்ணிடாத. அப்படி நீ பண்ணா மட்டும் அவர் திருந்திடுவார்னு என்ன நிச்சயம்? அந்த பதவிக்கு அவர் லாய்க்கு இல்லைன்னு தான் அப்பா இந்த பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. என்ன இது சாங்கா? அம்மா, இன்னைக்கு தான் இன்டர்வியூ இருக்கா? நீங்க சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வாங்க, நான் போய் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். இன்னைக்கு நான் எங்கேயுமே போல, நாள் முழுக்க உன் கூட தான் இருக்க போறேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், வீட்டுக்கு போன் பண்ணேன், கலை கிட்ட பேசினேன். அவ உன்னை பார்க்க வராளா? 3 நாளைக்கு இங்கதான் இருக்க போறாளா? இல்ல இங்க இருந்து காலேஜுக்கு போயிட்டு வந்துருவாளா அவ? இதெல்லாம் அவளா சொன்னாளா? இல்ல வீட்டுல ஏதோ ஜிடிஆரோட பிரச்சனையா, அடிக்கடி இவ SMS போன் பண்ணிட்டு இருந்திருக்கா. அதுக்கு ஜிடிஆர் ஏதோ சொல்ல போக இவ கோச்சுக்கிட்டா. அதனால மட்டுமா? இல்ல என்ன வேவ் பார்க்க வராளா? இல்ல இந்து, இதெல்லாம் எம்ஆர்பியோட ஏற்பாடு. எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இப்ப எதுக்கு தேவையில்லாம எம்ஆர்பி எடுக்கிற நீ? நிச்சயமா எம்ஆர்பி தான் சொல்லிருப்பாங்க. தற்கொலை முயற்சி பண்ணவங்க மனசு அலப்பாயும் மறுபடியும் அவங்க முயற்சி பண்ணுவாங்க, அதனால அவங்க போய் இருக்கட்டும் அவங்க தான் சொல்லிருப்பாங்க. விலையுமே இந்து, எம்ஆர்பி எதுவுமே சொல்லல. அப்போ இதெல்லாம் உங்க ஏற்பாடா? ஏன் நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எது எனக்கு ஆறுதலா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது என்ன குத்தி காட்டுற மாதிரி இருக்கு. எந்த விஷயத்த நான் மறக்கணும்னு நினைக்கிறேனோ, எந்த விஷயத்துல இருந்து நான் மீண்டு வரணும்னு நினைக்கிறேனோ அதையே மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. ஐம் சாரி இந்து, உனக்கு பிடிக்கலனா கலை இங்க வர வேண்டாம்னு சொல்லிடுறேன். பட் அவ இங்க வர்றதுக்கு காரணமே ஜிடிஆர் தான். எனவே உனக்கு விருப்பம் இல்லாத எதையுமே நான் செய்ய மாட்டேன். நீங்க என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்க, அது ஒண்ணு போதும். தேங்க்ஸ் a lot மதி. இட்ஸ் ஓகே. ஓகே. அட, வழக்கமா அரை மணி நேரமாவது பேசுவேன், இன்னைக்கு அதுக்குள்ளேயே ஆஃப் பண்ணிட்ட. மழை கொட்ட போகுது. மதி தான் போன் பண்ணா, நான் இப்போதைக்கு அவங்க வீட்டுக்கு வர வேண்டாமா. இந்து தான் வரக்கூடாதுன்னு சொல்லிருப்பா. எம்ஆர்பி தான் கெட்டவா, அவளுக்கு தான் நாக்குல சனி. நீ ஏன் போக கூடாது? எம்ஆர்பி வேண்டாண்டியம்மா, நான் ஏதாவது சொல்ல போக நீ ஏதாவது மருந்து பாட்டில கையில தூக்கிடாத. பிரிந்து விடுவது என்று பிரசாத் வர்ஷினி இருவரின் அடிமனதிலும் ஆழமாய் வேரூன்றி இருக்க வேண்டும். இருவரில் யார் முதலில் பேச்சை துவக்குவது என்பதுதான் பிரச்சனையாக இருந்தது. அதற்கும் ஒரு நாள் சந்தர்ப்பம் வாய்த்தது. நான் உன் கூட கொஞ்சம் பேசணும். நாம சென்னைக்கு போறோம். அங்க போய் என்னத்தை சாதிக்க போறீங்க? இப்போ பாசிட்டிவா நினைப்போம், நல்லதே நடக்கும். நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேனே, சென்னைக்கு போறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லன்னு. பட் ஐ ஹேவ் டிசைடட், சென்னைக்கு போறோம். போறோம் இல்ல போறீங்க, நீங்க மட்டும்தான் போறீங்க, நான் வரல. ஆம்பளைங்க ஒரு முடிவு எடுத்துட்டா பொம்பளைங்க கட்டுப்படணும். மறுத்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அவங்களுக்குன்னு விருப்பு வெறுப்பு ஆசா பாசம் எதுவுமே இருக்கக்கூடாது. அவ டிசைடிங் அத்தாரிட்டி இல்ல, முடிவெடுக்கிற அதிகாரமும் அவளுக்கு கிடையாது. அப்படிதானே? நீங்களும் மத்த ஆம்பளைங்க மாதிரி தான். சரி, அப்படியே வச்சுக்க. சென்னைக்கு கிளம்புற வழியை பாரு. உங்களோட விருப்பத்தை என் மேல திணிக்க முடியாது. என்னோட விருப்பத்தை சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்களோட ப்ராஜெக்ட்ஸ மறந்துருங்க, இங்கேயே ஒரு நல்ல வேலையை தேடிக்கோங்க. நான் என்ன பண்ணணும்ங்கறத நீ சொல்ல வேண்டாம். முடியாதுல்ல? உங்களுக்கு எப்படி உங்க விருப்பமும் முடிவும் முக்கியமோ அதே மாதிரிதான் என்னோட விருப்பமும் முடிவும். என்னை யாரும் கம்பல் பண்ண முடியாது. முடிவா நீ என்னதான் சொல்ற? நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே, சென்னைக்கு வர முடியாது.